ஆண்டவருடைய வார்த்தையை நான் 100% நான் நம்புறேன். இதுவரையிலையும் சரியான ஒரு இடத்துல நீங்க நிறைய பேர் ஃபிக்ஸ் ஆகாம இருக்கலாம். உங்களுக்கென்று ஒரு சரியான இடம் கிடைக்கப்படாம இருக்கலாம். ஐயோ, எனக்கு ஒரு சரியான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணா நல்லா இருக்குமே, நாம் வளரக்கூடிய ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணா நல்லா இருக்குமே. ஆனா நான் இப்பொழுது நடப்பட்டிருக்கிற இடத்துல என்ன கெடுக்கிறது தான் பார்க்கறாங்க, என்ன அழிக்கிறதுக்கு தான் பார்க்கறாங்க. நான் ஏதாவது ஒரு வளர்ந்தேன்னா என்ன அந்த இடத்துல தாழ்ந்து இருக்கிறதுக்காக அவங்க நினைக்கிறாங்க. ஆண்டவரே, நான் என்ன பண்றது? ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை ஆண்டவர் ஒரு இடத்துல நட போறாரு. கர்த்தர் ஒரு இடத்துல உங்களை ஃபிக்ஸ் பண்ண போறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் கர்த்தர் நிலைநாட்ட போறாரு. அந்த இடம் நீரூற்றுள்ள இடம், அந்த இடம் விசாலமான இடம், அந்த இடம் நீங்கள் வளருகிற இடம், அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிற இடம், அந்த இடத்திலே கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்போ யோசேப்புக்கு கொடுத்திருக்கிற முதல் பிளஸிங் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் நீரூற்றண்டையிலே உள்ள கனிதரும் செடி. ஆமென். உங்க தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, நீரூற்றண்டையிலே உள்ள, நீரூற்றண்டையிலே உள்ள. ஹல்லேலூயா. இந்த வேலை நிரந்தரம் இல்லை. இந்த வேலையில நான் எங்க எப்படி கொண்டு போவேன்? இந்த வேலை எனக்கு நிரந்தரமா இருக்குமா? இதுல நான் வளர்ச்சிக்குரிய ஒரு வழியும் எனக்கு இல்லையே. இதுல நான் டெவலப் ஆகிறதுக்கு எந்த காரியமுமே எனக்கு இல்லையே. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நான் உன்னை நீரூற்று அண்டையிலே நான் நடுவேன், நீரூற்று அண்டையிலே நான் நடுவேன். ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, ஏசப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை வளர்த்துகிற இடத்துல என்னை கொண்டு போய் வச்சிருங்க ஆண்டவரே. நாம் வளருகிற இடத்துல என்னை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுங்க ஆண்டவரே. என்னுடைய வளர்ச்சியிலே ரொம்ப கரிசனை உள்ள தேவன் நீர் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். உங்களை மட்டம் தட்டுகிற அந்த இடத்திலிருந்து கர்த்தர் கொண்டு போவாராக. உங்களை அழிக்க நினைக்கிற அந்த இடத்திலிருந்து கர்த்தர் எங்க கொண்டு போறார் அப்படின்னு சொன்னா, நீரூற்றண்டை. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஸோ வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் இந்த வார்த்தையை உறுதியா பிடிச்சுக்குங்க, உறுதியா பிடிச்சுங்க. ஆண்டவரத்துல என்ன ஜெபம் பண்ணுங்கன்னா, ஆண்டவரே என்னை இனி ஒரு இடத்துல கொண்டு போய் என்ன ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகணும், ஒரு இடத்துல போய் நான் நடப்படணும். அந்த இடம் என்ன இடமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னை மட்டம் தட்டுகிற இடமா அல்ல, என்னை வளர்த்துகிற நீரூற்றாய். கர்த்தர் செய்வாரா? ஆண்டவர் செய்வாரா? நான் நம்புறேன் கர்த்தர் செய்வார். இந்த யோசேப்புக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினாரான்னு கேட்டா, கர்த்தர் அவனை கொண்டு போய் எங்க நட்டார் அப்படின்னா, எகிப்துல கர்த்தர் நடுறாரு. எகிப்து ரொம்ப செழிப்பான இடம். ஆனா இந்த எகிப்துல ஆண்டவர் நடும்போது இந்த யோசேப்பு என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னா, ஐயோ இந்த இடம் மோசமான இடமாச்சு, இந்த இடத்துல எப்படி வளர முடியும், இந்த இடத்துல எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? ஆனால் யோசேப்பினுடைய தேவன் அந்த கடினமான எகிப்திலையும் கர்த்தர் நீரூற்றாய் மாற பண்ணி, கர்த்தர் அவனை வளர்த்தி அந்த ராஜாவுக்கு மேலாய் கர்த்தர் அவன் தலையை உயர்த்தினான். நான் இந்த பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கும் போது எனக்குள்ள ஒரு எழுப்புதலை நான் பார்க்கிறேன், எனக்குள்ள ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்கிறேன். இந்த வார்த்தையை நான் சந்தோஷத்தோட பிரசங்கம் பண்றேன். சிலர் ஆண்டவர் இன்னைக்கு இந்த பிரேயர்ல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல உங்க பிள்ளைய நான் நடுவேன், உன் மகளை நான் நடுவேன். ஹல்லேலூயா. அவளை மட்டம் தட்டுகிற அந்த இடத்தை விட்டு கர்த்தர் இன்னொரு இடத்துல நட போகிறார். நீரூற்றண்டையில நட போகிறார், நீரூற்றண்டையில நட போகிறார். இனி கர்த்தர் உங்க கையில கொடுக்க போகிற அந்த தொழில் பல மடங்கு உங்களை உயர்த்தி கொண்டு போக போகிறது. கர்த்தர் இனி அந்த ஊழியத்துல உங்களை கர்த்தர் கொண்டு போய் வைக்கிற இடம், ஆமென், அந்த இடத்துல வளர்ப்பு உண்டாக போகிறது. ஈசாக்குக்கு எப்படி ஏசேக்குல இல்லாதது, சித்னாவில இல்லாதது, ரகபோத்துல ஆண்டவர் கொண்டு போய் அவனை வச்சு வளர்த்தினாரோ, அதே போல கைகளை தட்டி கொண்டு இருக்கும் போதே நான் அவமானம் அடைவதற்கு கர்த்தர் எனக்கு விடமாட்டார், கர்த்தர் என்ன விடமாட்டார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா?
இந்த விஷயத்திற்காக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? நிறைய பிள்ளைகள் திருப்தி இல்லாம இருக்கலாம். எனக்கு திருப்தியே இல்லை பாஸ்டர், இங்க இருந்தா என்னுடைய ஃபியூச்சர் என்ன ஆகும்னு எனக்கு தெரியல, நான் எத்தனை வருஷத்துல வளருவேன்னு தெரியல. இன்னைக்கு 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன், 5 வருஷம் தாண்டி இதே கொடுத்தாங்கன்னா, 20 வருஷம் தாண்டி இப்படியே நான் இருந்துட்டேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்குது. இது எனக்கு எனக்குரிய இடமா எனக்கு தெரியல, இது எனக்குரிய வருமானமா எனக்கு தெரியல, எங்க போறது, என்ன டிசைட் பண்ணது, யார்கிட்ட போய் உட்கார்றது, எதுவுமே எனக்கு தெரியல பாஸ்டர். எனக்கு சரியான ஒரு இடம் கிடைச்சா பரவாயில்ல, எனக்கு சரியான இடத்துல ஆண்டவர் என்னை கொண்டு போய் உட்கார வச்சா பரவாயில்ல, எனக்கு தடுமாற்றமா இருக்குது. நான் நம்புறேன், நீங்களா அதை கண்டுபிடிக்க முடியாது, நீங்களா ஓடி பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். உங்களை சரியான இடத்துல கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்றது அது கர்த்தருடைய வேலை, ஆண்டவருடைய வேலை, ஆண்டவருடைய வேலை, ஆண்டவருடைய வேலை. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? இதை நல்ல தீர்க்க தரிசனமா எடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, இதன்படி நடக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன், இந்த வார்த்தை நடந்து நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன், நடந்து நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ரொம்ப ஆசைப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னா, எங்க ஊர்ல ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், கன்னியாகுமரியில ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அங்க ஒரு பெரிய திருச்சபையை கர்த்தருக்காக கட்டணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், எங்க ஜனங்கள் எல்லாம் கடவுளுக்குள்ள நடத்தணும் அப்படின்னு எல்லாம் நிறைய தரிசனம் எல்லாம் இருந்துச்சு, நிறைய ஆசைகள் எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் எங்கேயுமே அங்கேயும் இருக்க வைக்கல, சென்னையிலையும் இருக்க வைக்கல, திருச்சியிலையும் இருக்க வைக்கல. ஆனா கோயம்புத்தூர்லயே ஆண்டவர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, சரியான இடத்துல கர்த்தர் என்ன ஃபிக்ஸ் பண்ணாரு. இப்போ இங்கே இருந்துட்டு கன்னியாகுமரிக்கு ஊழியம் செய்கிறோம், இங்கே இருந்துட்டு சென்னைக்கு ஊழியம் செய்கிறோம், இங்கே இருந்துட்டு திருச்சிக்கு ஊழியம் செய்கிறோம். உங்களுக்கு வராதா? உங்க பிள்ளைகளுக்கு வராதா? கர்த்தர் சரியான இடத்துல உங்களை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி அங்கிருந்து உங்களை பல இடத்திற்கு கொண்டு போறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு இது நடக்கணும் ஆண்டவரே, நடக்கணும் ஆண்டவரே. வேலையில திருப்தி இல்லாதவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இப்போ போயிட்டு இருக்கிற ஃபீல்டுல திருப்தி இல்லாதவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இந்த சம்பளம் எனக்கு பத்தாதுன்னு சொல்றவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்றேன், இது நம்ம இதை எப்படி நடக்கும்னு கேட்க முடியாது. ஆனா பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும், அவருடைய ஆவியினாலே ஆகும். ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணுங்க. உங்களோட சேர்ந்து நானும் ஜெபம் பண்றேன். இந்த சத்தத்தை லைவ்ல கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகள் கூட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். திணறி கொண்டிருக்கிற நிறைய பேரை கர்த்தர் சரியான ஒரு இடத்துக்கு நேராய், அப்பா எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு தெரியாதுப்பா, என் பிள்ளைய எங்க கொண்டு போய் சேர்த்து விடுறதுன்னு எனக்கு தெரியாது, நான் எங்க போய் ஃபிக்ஸ் ஆகுறதுன்னு எனக்கு தெரியல, என்ன வேலையை தெரிஞ்செடுக்கிறதுன்னு தெரியல, எந்த பிசினஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல, நான் சரியான ஒரு இடத்துல தான் இருக்கிறேனா எனக்கு தெரியல ஏசப்பா, இது எனக்கு எதிர்காலமா இருக்குமா எனக்கு தெரியல ஏசப்பா, நான் எங்க போறதுன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு போதகர் மூலமா நீ ஒரு வார்த்தை சொல்றீங்க, நான் உன்னை நீரூற்றண்டையில நடுவேன்னு சொன்னீங்க, நான் உன்னை நீரூற்றண்டையில நடுவேன்னு சொன்னீங்க. ராஜாவே, ராஜாவே, நாங்க உங்களை நம்புறோம், நாங்க உங்களை விசுவாசிக்கிறோம், உங்களால ஆகாதது என்று ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த உங்க ராஜ்யத்துல நாங்க உங்களை சந்திக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல நாங்க இருக்கணும் இல்லப்பா, நாங்க வாழணும் இல்லப்பா, நாங்க சாட்சியா நிக்கணும் இல்லப்பா. அது இல்லைன்னா கூட நீங்க தான் எங்களுக்கு தேவன். ஆனாலும் கர்த்தர் எங்களை சமாதானமா இருக்க பண்ணுவதற்கு சரியான ஒரு இடத்துல நீரூற்ற அண்டையில, ஹல்லேலூயா, அவமானம் அடைவதில்லை அப்பா, நானும் அது பிள்ளை, அப்பா நானும் அது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, ஆடோ அவமானம் அடைவதில்லை, அப்பா நானும் அது பிள்ளை, அப்பா நானும் அது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஓ, கண்கள் நீதிமானை பார்க்கின்றன,
இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை என்னை நடத்தி செல்வீர், இறுதி வரை என்னை இப்ப சொல்லுவோம். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடே கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடே கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர், அனைத்தினின்றும் நீர் விடு. சொல்லு. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்லிக்கொண்டே இயேசுவே, இயேசுவா, இயேசுவா, அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் நல்லவர் இனியவர், நல்லவர் இனியவர் என் ஆண்டவர். நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர். நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் அவரை தேடும் எனக்கு, உண்மையாய் அவரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லை, ஒரு நன்மையும். இப்ப சொல்லுவோம். அவமானம் அடைவது இயேசுவே. என் பிள்ளைய பிக்ஸ் பண்ணுங்கப்பா. ஒரு நாளும் அவமானம் 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 அடைவது